திருச்சிற்றம்பலம். நம்ம இன மக்களுக்கு, நம்ம இனம் ஆண் இனம் பெண் இனம் மக்களுக்கு உணவுப் பொருள் இன்றைக்கி சீரழித்து நிலைமையில் இருக்குது. இது உணவில் முக்கிய பங்குங்கிறது வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய். கடலெண்ணெய்ங்கிறது மூட்டு வலி, உணவுப் பொருளுக்கு, பொரியலுக்கு, குழம்புக்கு, கண் வெளிச்சத்துக்கு, முடி கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். பொரியலில் அப்பளம் போட்டுக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், பூரி சுட்டுக்கலாம், குழம்பு காய்ச்சிக்கலாம். இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, விவசாயம் பண்ணும்போது எலி நல்லா பயிர் வரும்போது எலி பொந்து பெரிய பொந்தாக போட்டு ஒவ்வொரு செடிக்கு 2 கடலை கொடுங்க. அப்படிங்கும்போது 2 கடலைங்கும் போது ஒரு 100 செடி 200 செடிங்கும்போது ஒரு 3 மாதம் 4 மாதம் மழை காலத்தில் அது ஒவ்வொன்றா கொறிச்சு திங்கும். ஏன் கொறிச்சு திங்குதுன்னா, அது கண் பார்வை நல்லா கிடைக்கும். கடலை சாப்பிட்டா இருட்ட நல்லா கண் பார்வை தெரியும். அதனால் அந்த 5 உள்ள 4 உள்ள பிறவிக்கு அந்த அறிவு இருக்கும்போது, நம்ம 6 உள்ள இருக்கிற மனித ஜீவன் இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறது 6 அறிவு. அது ஒரு அறிவு உணர்றதுக்கு, அந்த உணர்வு சக்தி ஏன் நமக்கு இல்லை. இப்போ கடலெண்ணெய் சாப்பிட்டா எவ்வளோ கண் வலிச்சியாக இருக்கும். நம்ம உடம்பு மூட்டு வலி வராது, ஹெல்த் வராது, ப்ரெஷர் வராது, அட்டாக் வராது, நோய் நொடி இல்லாமல் வாழ்றது. அதே மாதிரி இன்னொன்று எள்ளில் விளையிற பொருள் நல்லெண்ணெய் சாப்பிட்டா உடம்புக்கு நெஞ்சு பலனை, எலும்பு பலனை, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அது பேர் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பை நல்லா வச்சுக்கலாம். ஏன் கடலைக்கு மட்டும் கடலெண்ணெய், நல்லெண்ணெய்க்கு மட்டும் எள்ளு போட்டது எள்ளெண்ணெய் ஏன் சொல்லலை? எண்ணெய் போடாமல் நல்லெண்ணெய்னு போட்டிருக்காரு இறைவன். நம்ம ஈசனே நேரடியாக நமக்கு உணவுப் பொருளை அவரே செக்காவும் உலக்கையாகவும் நந்தி மாடாகவும் கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற கரண்டு மின்சாரம் இருக்கனால இந்த எண்ணெய் பதிக்கிறதில்ல. உலகத்திலே சிறந்த பொருள், தெய்வீக பொருள் எண்ணெய் ஒன்று தான். அந்த எண்ணெயை ஏன் நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? நம்ம நாடு மொத்தம் குறைஞ்சது 140 145 கோடி இன மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்கு நல்ல உணவு நம்ம நாட்டில் கொடுக்க முடியும். இதை பூரா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு வெளிநாட்டு இருக்கிற கழிவை பூரா நம்ம இந்தியா மக்கள் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாருமே முந்தி ஒரு 10 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் முன்னுக்க கல்வி அறிவு இல்லாமல் இருந்தவங்களே நல்ல பொருள் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி எல்லாருமே 100க்கு 80% 90% கல்வி அறிவு இருக்காங்க. அவங்க ஏன் இதை பயன்படுத்தாமல் கல்வாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது 100க்கு இன்றைக்கி 40% நல்ல பொருள் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி இன்னும் 100% மேலே நம்ம பொருளை எடுத்துக்கிறதுக்கோம்னா எல்லாருமே ஒரு அறிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 அறிவு கொடுத்த இறைவனுக்கு அந்த உணர்வு சக்தியை நீங்கள் உணர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். என்னையே காட்டு. இது நல்லெண்ணெய், இது கடலெண்ணெய். எங்கே வேணாலும் செக்கில் போய் வாங்கி சாப்பிடுங்க. இது அப்படியே பிடி, இந்த பிடி. ஹாய் நண்பர்களே, வாங்க வணக்கம். இது பெரியோளம், தேனி மாவட்டம் பெரியோளம் வட்டங்க. இது கெங்குவாட்டி அருகே உள்ள கல்லுப்பட்டின்னு சொன்னால் ஆர்டி வெயிட் பண்ணுறது வெள்ளக்காரர் இருக்கிற தலைமுறை. அந்த அறியாமையில் இவர் செக்கு கடை வச்சுருக்காரு. இவர்கிட்ட வாங்க, நல்ல தரமான எண்ணெய் கிடைக்கும், தரமாக ஆட்டி தருவார். உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்குங்க. புண்ணாக்கு கிடைக்கும், நல்ல எண்ணெய் கிடைக்கும், எள்ளெண்ணெய் கிடைக்கும், நல்லெண்ணெய் கிடைக்கும், எல்லா எண்ணெயும் கிடைக்கும். அரிசி மாவு மிளகாப்பொடி எல்லாமே அரைக்கலாமுங்க. இவரை வாங்க. இவர் பேர் முருகேசன், என் பேர் அன்னராஜுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரைக்கும் உங்கள் ராஜ், எங்கே ராஜ் நண்பர்களே, பாய். அவர் மகனுங்க, இவர் தாங்க அடுத்து வாரிசு இவர் தாங்க. அந்த அடுத்து இவர் தொழிலை கற்றுக்கிருக்காரு. இவரெலாம் கம்ப்யூட்டர் படிச்சுருக்காருங்க. இவர் எவ்வளோ வேலையாக படித்து இவரெலாம் அமெரிக்காவில் போய் படிக்கக்கூடியவர். இங்கே வேலையை பார்த்து அவங்க அப்பாவுக்கு உறுதுணையாக கூட கைவசமாக இருக்கலாம்ட்டு இவர் இந்த வேலையை செஞ்சுக்கிருக்காருங்க. அடுத்து பார்ப்போங்க. வணக்கங்க. தேங்க்யூ.